يهدي الله فلا مضل له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பும் வாழ்வும் ஏக இறைவனின் சாமி சமாதானமும் அவனவற்றா பேரன்பும் பெருங்கண்மையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் மீதும் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய மனிதர்கள் மீதும் என்றென்றும் வேண்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வல்ல இறைவனின் அருளால் அவனது சத்திய மார்க்கத்தில் நேரான பாதையில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, உலகில் மனிதர்களாக வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுமே பல்வேறு சூழல்கள்ல தேவைகள் உடையவர்களாக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லா நபர்களுமே பல்வேறு தேவைகளோடு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறோம். இப்படி பல்வேறான தேவைகள் ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த தேவைகளையே ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய தேவைகளை உலகத்திற்கு ஏற்றா போன்று அமைத்துக் கொண்டு இருக்கும். ஒருவருக்கு செல்வம் என்பது இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கும். செல்வங்களாக வாழக்கூடியவருக்கு ஒரு நிம்மதியான குடும்பம் என்பது வேணும், நிம்மதியான ஆரோக்கியமான உடல் என்பது வேண்டும். இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவை என்பது மாறிக்கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் சமன், படைத்த இறைவன் மாத்திரம்தான் எந்த தேவையிலும் இல்லாதவன் என்று இறைவன் திருமுறையில் பேசி காட்டுறான். இறைவனுடைய படைப்பை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, நமக்கு ஒரு குழந்தை பிறகு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே 20 வருடம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான தேவையும் நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளை வாங்கி வச்சிருவோமா? சின்ன 1 வயசு பிள்ளையா இருந்தாலும் 2 வயசு பிள்ளையா இருந்தாலும் 20 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, அது வரைக்கும் என்ன ஆடை வேண்டுமோ எல்லாத்தையும் வாங்கி வச்சிருமா? கிடையாது. அந்தந்த நேரத்துல என்ன தேவையோ அதுதான் வாங்கி வைப்போம். ஆனால் படைத்த இறைவன் திருமறைக்குறால சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, 2ஆம் அத்தியாயத்தினுடைய 29ஆம் வசனம், ஹுவல்லதி ஹலகக்கும் மாஃபில் அர்லி ஜமியா, இந்த அகில உலகம் இருக்கா இல்லையா, இந்த வானங்கள் பூமி மலை காற்று இது எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கலாம். இதை அனைத்தையும் மனிதனுக்காக மட்டும் நான் படைச்சிருக்கிறோம். மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே வானங்கள் பூமி எல்லாவற்றையும் நான் படைச்சிட்டேன். மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்த பின்பாகதான் இறைவன் மனிதனையே படைக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் படைத்த இறைவன் மனிதனுக்காக உலகத்தை படைச்சுன்னு சொல்லி காட்டுறான். இன்றைக்கு தேவை உடையவனாக வாழக்கூடிய மனிதர்கள் நாம் பெரும்பாலும் எதை தேவையுடைய ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா, இந்த பொருளாதாரம் தான் நமக்கான தேவை. அல்லாஹ்வுடைய ஒரு அழகா சொல்லி காட்டுறாங்க. புகாரினுடைய 2816ஆவது செய்தியில, இன்னைக்கு நாம் எல்லாம் பல்வேறு நன்மையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லா நன்மை நோக்கி எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இந்த நன்மை நாளை மறுமையில நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருமா? நம்முடைய எல்லாருடைய எண்ணம் என்ன? நான் தொழுகிறேன், 5 வேளை தொழுகிறேன், நான் சொர்க்கவாதியா போயிருவேன். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேங்க, நான் பாவத்தை மன்னிக்கப்பட்டுட்டேன், நான் சொர்க்கம் போயிருவேன். நான் எல்லா நோன்பை நிறைவேற்றி கொண்டிருக்கேன், நான் சொர்க்கம் போயிருவேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, எந்த ஒரு அடியானா இருந்தாலும் தன்னுடைய நன்மைகளை கொண்டே அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. எப்படி சொர்க்கம் செல்ல முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டே தவிர அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. சகாபாக்கள் திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் முன்னாடியே செஞ்ச பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீங்கள் இஸ்லாத்தை நபியா ஏற்றுக்கொண்ட பின்பாக, தூதராக நீங்க நியமிக்கப்பட்டதுக்கு பின்பாக உலகத்தில் செஞ்ச எல்லா பாவங்கள் குற்றங்களையும் ஃபியூச்சரையும் முதற்கொண்டு அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுச்சு, நீங்க சொர்க்கவாதியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு அப்படிதானா? அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க, நான் என்ன அளவுக்கு நன்மை செய்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அருளை கொண்டே மட்டும்தான் நான் சொர்க்கம் செல்ல முடியும். இன்றைக்கு இந்த அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி செல்வதில்தான் நாம் எல்லாம் கவனம் திசை திரும்பியவனாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் எங்க கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் எந்த அமல்ல கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் எந்த செயல்பாடு கிடைக்கும் என்று அதை தேடக்கூடிய மக்கள் பெரும்பாலும் குறைவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அழகாக சம்பவம், இன்னைக்கு நம்முடைய பார்வையில அல்லாஹ்வுடைய அருள் என்பது செல்லும் அதிகமாக இருந்து அல்லாஹ்வுடைய அருள், யாரோ கஷ்டப்படுறாரு, வறுமையில ஏழ்மையில இருக்கிறாரு, பாவம் பாயாவது அல்லாஹ்வுடைய அருளே அவருக்கு இல்லாம இருக்கு, ஏதோ காசை வச்சுதான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்க நம்ம கணக்கு பண்றோம். அல்லாஹ் அப்படி கணக்கு போடல. அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்து என்பது எண்ணிக்கையில கிடையவே கிடையாது. அதை மனசுல ஆள பதிவு வச்சுக்கணும். பேங்க் அக்கௌண்ட்ல லட்சக்கணக்குல கோடி கணக்குல இருக்கு, வீட்டுல நகையெல்லாம் அவ்வளவு இருக்குது, தங்கம் வைரம் வெள்ளி எல்லாம் பிளாட் முகத்துல எல்லாம் வச்சா இருக்கு. இந்த பொருளை வச்சிருந்தா அல்லாவுடைய அருள் நடத்துமா? காரும் உலகத்தில் வாழ்ந்தானே அல்லாவுடைய அருளை கொண்டு வாழ்ந்தாங்க. ஹாமான் உலகத்தில் வாழ்ந்தா எவ்வளவு மோசமான வாழ்ந்தாங்க, செல்வந்தர்களாக அல்லாவுடைய அருளை கொண்டு வந்தாங்களா? எண்ணிக்கையில அல்லாஹ்வுடைய அருள் என்பது கிடையாது. எதுல அல்லாஹ்வுடைய தெரியுமா? ஒரு முறை புகாரியுடைய 4101வது செய்தியில ஒரு சம்பவத்தை ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது என்ன சம்பவம்னா, அகல் போர்க்களம், கூட்டுப்படை, அஸ்ஸாப் என்ற போர்க்களம் சொல்லுவோம். மதீனாவை தாக்குவதற்காக, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை தாக்குவதற்காக, மதீனாவை தாக்குவதற்காக குறைஷிகள் மக்காவிலிருந்து வர்றாங்க, யூதர்கள் உள்ள வர்றாங்க. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்காங்களோ, குறைஷிகளோட ஓரணியில் இருக்கிறாங்களோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து மதீனாவை தாக்கி அழிப்பதற்காக, சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் யாரும் உயிரோடு வாழக்கூடாது என்ற நோக்கோடு வந்த படை அகல் போர் என்ற படை. அந்த படையின் போது அல்லாஹ்வுடைய தூதரும் சகாபாக்களும் 3 நாள் உண்ணாம சாப்பிடாம தாகத்தோடு குழியை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். மதீனாவை சுற்றி அகல் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். பின்னாடி 2 புறம் மலைகளால் நிரம்பி இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக குழியை தோண்டணும், ஆழமான குழியை தோண்டணும். அப்படி ஆழமான குழியை தோண்டினால்தான் எதிரிகள் உள்ளே வர முடியாது என்ற அடிப்படையில சகாபாக்களும் குழியை தோன்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் குழியை தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் 3 நாளா சாப்பிடாம தண்ணி இல்லாம, சொல்ல போனா அவங்களுக்கு உணவுக்கு வழி இல்லை. ஏதோ உணவை இருந்த வேலை மும்மரமா போயிருச்சு, அதனால சாப்பாடு சொல்லல, உணவே இல்லை. தாகம் தண்ணீர் அருந்துவதற்கு கூட வழியெல்லாம் பல செய்தியில பார்க்க முடியும். அந்த சூழல்ல ஒரு பாறை குறுக்கு இருக்குது, எங்க நான் குழி தோன்றான், அந்த குழிக்கு நடுவுல ஒரு பாறை, பிரம்மாண்டமான ஒரு பாறை இருக்கு. எல்லா சகாபாவும் அடிக்கிறாங்க, உடைய மறுக்குது, உடையவே இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நீ இங்கெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, அங்க வந்து பாருங்க, அதை வெட்டினா உடைய மாட்டேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வர்றாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி ஓகே ஒரு அடியில பஞ்சு மாதிரி பசுவாக உடந்துடும். இந்த செய்தி நடக்கக்கூடிய நேரத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறாங்க. எல்லா சகாபாக்களும் பசியினால தாகத்தினால வயிற்றுல கற்களை கட்டி கொண்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் கற்களை கட்டுறாங்க தெரியுமா? அதுல இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அதுல இருக்கக்கூடிய சோதனை என்னன்னா, அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் கடுமையான பசியில இருந்ததுனால கற்களை வைத்துக் கொண்டு இருந்தோம்னா அந்த கல்லினுடைய குளிர்ச்சியின் மூலமாக வயிறு குளிர்ச்சியா இருக்கும். அந்த குளிர்ச்சியின் மூலமாக நாம் உணவு பசியோடு இருக்கிற உணர்வு நம்முடைய மூளைக்கு போகாது என்ற நோக்கத்தோடு அன்றைக்கு ஒவ்வொரு கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறாங்க, எல்லாரும் ஒரு கல்லை கட்டிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 2 கற்களை கட்டி கொண்டு இருக்கிறார். அவ்வளவு பசியில அல்லாஹ்வுடைய தூதர் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்படுற பார்த்து மனசு கேட்கல. வீட்டுக்கு போறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்களே ஒரு சின்ன வேலை, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், அனுமதி கேட்கறாங்க. சரி போகணும்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்து மனைவிட்ட கேட்கறான்,
அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய 2 கற்களை கட்டி கொண்டு வேலை செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பாரு என்னுடைய மனசு கேட்கல. நம்முடைய வீட்டுல என்ன உணவு இருக்குன்னு கேட்கிறான். அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, ஒரு ஆட்டுக்கு சின்ன குட்டி ஆடு அவ்வளவுதான், ஒரு சின்ன குட்டி ஆடு கொஞ்சோண்டு ஒரு உலக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சின்ன வார்கோதுமை அளவுக்கு வார்கோதுமை இருக்கு. இந்த கோதுமை மட்டும் தான் உணவா இருக்கிற எதுவுமே கிடையாது. சரி, அப்படின்னா நீ ஆட்டை அறுத்து கறியை பொறுத்துது, கறியை சமைச்சது. அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோதுமை இருக்கு, அந்த மாவை பிசைஞ்சு அதை நீ சப்பாத்தி சொல்ற மாதிரி அன்னைக்கு சப்பாத்தி எப்படி இன்னைக்குனா மேல இருக்க துளி எடுத்து தான் அன்னைக்கு சாப்பிடுவோம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை, கோதுமையுடைய துளி எல்லாம் எடுக்காத அந்த அளவுக்கு தான் அதை அரைச்சு அப்படியே சாப்பிடுவோம். அந்த மாவை பிசைஞ்சு ரொட்டி மாதிரி சுட வேண்டும் என்று 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் போய் அல்லாஹ்வுடைய கூடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபிர் அவர்கள் அல்லாஹ்வுடைய சந்திக்க வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அகல் நடக்கக்கூடிய இடத்துல குடி விட்டுட்டு இருக்கிறார். நாசுக்கா வந்து அல்லாஹ்வுடைய தூதர்களே, உங்களுக்காக கொஞ்சம் உணவு வீட்டுல இருக்கு, உங்களுக்கும் இன்னும் 2 பேர் சேர்ந்து வரலாம், அவ்வளவுதான் உணவு இருக்கு, நீங்க யாருக்கும் தெரியாம வாங்க, வீட்டுல சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு. அல்லாஹ்வுடைய பார்க்க உண்மையிலேயே இப்படியான ஒரு தலைவர் உலகம் பார்க்க முடியாது. இன்னைக்கெல்லாம் போராட்டம் என்று சொல்லிக் கொண்டு உண்ணாவிரதம் சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் தான் போராட்டத்துல சாப்பிடாம எல்லாம் இருப்பான். ஆனா தலைவராக என்ன பண்ணுவாரு, இவர் போய் சைடுல போய் சைட்ல சாப்பிடலாம் கிடைக்கும் அப்படி ஒரு அல்லாஹ் வந்து அப்படி அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ரசூல் பண்ணாங்க, எல்லாரும் விட்டு நான் சாப்பிட வர மாட்டேன் எந்திரிக்கிறான். சகாபாக்கள் அழைப்பு கொடுக்குறாங்க, அகல் தோழர்கள் எல்லாரும் வாங்க. அவர் வந்து கூப்பிடுறது 3 பேருக்கு சாப்பாடு இருக்கு, வேற சாப்பாடு யாரும் கிடையாது. 3 பேர் சாப்பாடு, கணவன் 2 பேருக்கு சாப்பாடு, அவ்வளவுதான், வேற யாரும் சாப்பாடு இல்லை. ஒரு குட்டி ஆடு தானே, எவ்வளவு சாப்பிட முடியும்? ரசூலா சொன்ன உடனே வீட்டுக்கு ஓடி வர்றாரு, மனைவிட சொல்றாரு, இது மாதிரி ரசூலா சொன்னேன், ரசூலா படைய கூட்டிட்டு வர்றாங்க. சொன்ன உடனே மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நீங்கள் இந்த அளவுக்கு தான் உணவு இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அப்படி என்றால் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் போதுமானவர்கள், நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. இதுதான் ஈமானுடைய அம்சம். கணவன் பார்க்கிறாரு, வழி இல்ல, ஒரு மனிதனாக அவங்க பார்க்கிறாங்க. மனைவி பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றே நான் சொன்னார், அதற்கு பின்பாக மறைமுகமான ஏதோ செய்தி இருக்கு, அமைதியா இருக்கிறாங்க. ரசூலா வர்றாங்க, அடுப்புல இருந்து கீழே அந்த கறி சட்டி எடுத்துறாதீங்க, நீங்க ரொட்டியை போட்டுக்கிட்டே இருங்க, நான் வர்றேன்னு சொல்லி ரசூலா வர்றாங்க. சகாபாக்கள் எல்லாரும் வர்றாங்க, 10 பேரா ரசூலா உங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. கோதுமை ஒரு ரொட்டி வைக்கிறாங்க, கறி வைக்கிறாங்க, சாப்பிட வைக்கிறாங்க. 10 பேர் சாப்பிட போயாச்சு. போயிட்டு அடுத்த 10 வர்றாங்க, அடுத்த 10 மொத்தம் எவ்வளவு சாப்பிட்டு நினைக்கும் தெரியுமா? ஹதீஸ்ல 1500 பேர் சாப்பிட்டு போனாங்க. அதுவும் எந்த அளவுக்கு என்றால், ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் 3 நாட்களா பசியோடு இருந்தோம்ல, தாகத்தோடு பசியோடு ஒண்ணு சாப்பிட்டு வழியில்லாம இருந்தோம். இந்த உணவு நாங்கள் 3 நாட்கள் எந்த அளவுக்கு உணவை சாப்பிடுவோம், அந்த உணவை நாங்கள் இந்த நேரம் சாப்பிட்டு போறோம். அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் அந்த உணவு. இதுதான் உண்மையாகவே இறைவனுடைய அருள். இறைவனது பரக்கத் என்பது எண்ணிக்கையில கிடையாது. அல்லாஹ்வுடைய சொல்லுவாங்கல்ல, ஒருத்தருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதுமானது, 2 பேருடைய சாப்பாடு 3 பேருக்கு போதுமானது. அல்லாஹ் அதுல அருள் செய்வார். நமக்கு அந்த எண்ணமே இல்லை. அல்லாஹ்வுடைய அருள் என்பதை எண்ணிக்கையில, அது இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இதுதான் அல்லாஹ்வுடைய அருள் என்று நாம் அல்லாஹ்வுடைய அருளையே ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பல நேரங்களை பார்த்தோம்னா இந்த எண்ணிக்கை ரசூலா பார்க்க மாட்டாங்க. ஒரு முறை இன்றைக்கு வரைக்கும் நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருக்கான ஒரு பிரார்த்தனை, பாங்கு சொன்ன பின்பாக ஸலவாத் ஓதுங்க, தொழுகையில் இருக்கும் போது அத்தியாத்த ஸலவாத் ஓதுங்க, வெள்ளிக்கிழமையான ஸலவாத் ஓதுங்க, ஸலவாத் ஓதாதவன் கஞ்சன். இப்படி இந்த அளவுக்கு ஸலவாத்தை ரசூலா சொன்னாங்க. ஸலவாத் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். என்ன கேக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? நாமெல்லாம் இன்னைக்கு உலகத்துல யார் நல்ல மனிதரா இருக்கிறாங்க, யார மாதிரி ஆக வேண்டும் என்றால் ரோல் மாடல் கேட்போம்ல. அல்லாஹ் ஊர்ல இவரெல்லாம் பெரிய செல்வந்தனா இருக்காரு, அவர் மாதிரி பெரிய செல்வந்தன் ஆகணும் நம்முடைய பிரார்த்தனை. இதுதான் யதார்த்தமான ஒண்ணு. ஊர்ல பெரிய செல்வந்தனா இருக்காரு, காசு பணத்தோடு இருக்காரு, எனக்கும் அது மாதிரி வேணும். நாம் சில பேரை குறிப்பிட்டு இவரை போன்ற வாழ வேண்டும், எனக்கு பொருளாதாரம் கிடைக்க வேண்டும், நாம் பிரார்த்திப்பட்டுதானே இருக்கு. ரசூல் அப்படித்தானே கேட்டிருக்கணும். எப்படி கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை மாதிரி ஏன் கேட்டாங்க? நம்முடைய பார்வையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியான வாழ்க்கை? செல்வ செழிப்பான வாழ்க்கையா? தந்தை நேர்வழியில் இல்ல,
மகனை கல்லால் இருந்து கொன்றே ஓடிடுன்னு தந்தை மிரட்டுறாரு. தன்னுடைய மனைவி 2 பேருக்கு இடையில சண்டை வருது. குழந்தை கொண்டே ஊருக்கு விட்டுட்டு வர்றாங்க. குழந்தையோட தொடர்பு இல்ல. கடைசியில குழந்தைய வெட்டுறாங்க. அல்ல ஆணையிடுறா, அதையும் நிறைவேற்ற போறாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சோதனை 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 தான். வாழ்க்கைய சோதனையால் நிறைந்த ஒரு நபர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் மாதிரி ஏன் கேட்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி தெரியும் எல்லாருக்கும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை எப்படி? உலகத்திலேயே யாருக்கும் கொடுத்திடாத அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த ஒரே ஒரு மனிதர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான். ஜின்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தா, காற்றை வசப்படுத்தி கொடுத்தா, பல இரும்புகள்லாம் பேசக்கூடிய மொழி அவருக்கு தெரியும். பறவைகள் அவர் கட்டுப்படுத்தி கொடுத்தா. இப்படி பல்வேறு அம்சங்களை எல்லாம் நபி சுலைமானுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த இன்னொரு சிறப்பம்சம் என்ன? அவர் ஒரு ஆட்சி தலைவரா மட்டும் இல்லாமல் ஆன்மீக தலைவரா இருந்தார். அதே நேரத்துல ஒரு நபியாக மக்களுக்கான கட்டளை நிறைவேற்றக்கூடிய நம்ம நபரா இருந்தார்ல. நாம் நினைப்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை செய்ததாக இருந்தால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை போன்று நாம் மாறணும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு மாறணும் கேட்டிருக்கிறோம்ல. நம்ம எண்ணத்தாண்டி அடிப்படையில ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ் கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையுடைய சோதனையில எப்படியெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றாங்களோ அது மாதிரி நான் வெற்றி பெறணும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீலுல்லாஹ் என்ற பெயர் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தோழன் என்ற வார்த்தை உலகத்தில் எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில தான் அதிகமான நபிமார்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. அது மாதிரி எனக்கு வேணும். எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் என்பது வேண்டும். அல்லாஹ்வுடைய தோழன் என்ற அந்த எனக்கு உபகாரம் என்பது வேண்டும். இப்படி எல்லா இடத்திலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள். வேற எதையுமே அல்லாஹ்வுடைய பார்க்கல. இன்றைக்கு நாம் இந்த அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, வழிமுறைகள் எல்லாவற்றையுமே உதறி தள்ளி கொண்டு யோசித்து பாருங்க. மனிதனாக அல்லாஹ்வை நம்பக்கூடியவனாக, மறுமை நம்பக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று ஏங்கக்கூடியவனாக ஆடக்கூடியவனா அல்லாஹ்வுடைய பல்வேறு செய்திகளை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு வேணுமா இதையெல்லாம் செய்ய. சிம்பிளா நமக்கு புரிய வேண்டிய ரெண்டு விஷயம். ஒண்ணு திருமணம், இன்னொன்னு பொருளாதாரம். திருமணத்தை பத்தி என்ன சொல்றாங்க? எந்த திருமணத்துல செலவு குறைவா இருக்குதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய அருள் என்பது இருக்கு. யாருக்கும் தெரியாது. புது செய்தியை சொல்லிட்டாமா? யாருக்குமே இந்த செய்தி தெரியாது. ஹதீஸ் தெரியாதா? இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தெரியாது சொல்ல முடியுமா? எந்த திருமணத்தில் செலவு குறைவா இருக்கு, எளிமையா இருக்கு, அதுலதான் அல்லாஹ்வுடைய அருள் என்பது இருக்குது. அல்லாஹ்வுடைய அருளா கொஞ்சம் ஓரமா வைங்க. கல்யாணம் முடிச்சுக்க அப்புறம் அல்லாஹ்வுடைய அருள் தேடி வந்துக்கிறோம். நடக்குதா இல்லையா? 2 விஷயத்துக்காக மனுஷன் தடுமாறும். ஒண்ணு, என்னுடைய மனைவியோ, என்னுடைய மகனோ, என்னுடைய மருமகனை வரக்கூடியவரோ நல்ல பெரிய செல்வாக்கான குடும்பத்துல இருக்கிறான், அதனால நான் சிம்பிளா பண்ணா செட் ஆகாது, நல்ல கிராண்டா பண்ணணும் இப்படின்னு ஒரு மக்கள். இன்னொரு மக்கள் எப்படி? உலகத்துடைய இன்பங்களுக்கா மார்க்கம் இருக்கா இல்லையான்னு கூட பாக்குறது இல்ல. ஆடம்பரம், எளிமை இல்லாம இப்படியான முறையில அல்லாஹ்வுடைய அருளை புறக்கணிக்கக்கூடிய மக்களா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. தவறுகள் செய்திருந்தால் இறைவட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்னு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான ஒண்ணு பொருளாதாரம் தான். இன்னைக்கு பணங்காசு சேர்க்கணுங்கிறதுக்காக உலகத்துல என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும். இது ஹலாலா ஹராமா? அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கா, பொருத்தம் இருக்குதா, அதை சரியா செய்யறோமா தப்பா செய்யறோமா, அல்லாஹ் மறுபடியும் விசாரிப்பான, என்ன செய்ய போறோம்? எதுவும் கிடையாது. நீ பொருளாதாரம் சேர்க்கணுங்கிறதுக்கான பல்வேறு வழிமுறைகளை ஒண்ணு நகைசீட்டு சேர்க்கணும்னு சொல்லி நம்முடைய சமுதாயத்துல ஒரு விஷயம் போயிட்டு. நகைசீட்டு தானே என்ன அப்படின்னா, ஒரு 12 மாசம் சீட்டு கட்டணும். 11 மாசம் சீட்டு கட்டியாச்சு. மாதம் ஒரு அமௌண்ட்டை கட்டணும். 1000, 5000, 10,000 ஏதோ ஒரு அமௌண்ட்டை கட்டணும். 11 மாசம் கட்டி முடிச்சாச்சா? 12ஆம் மாசம் என்ன? 12ஆம் மாசம் கட்ட தேவையில்லை. 11 மாசம் கட்டினதுனால அந்த கடை உரிமையான, நகைக்கடை உரிமையான நமக்கு அவராக போனஸாக 1 மாச காசை போட்டு கட்டிடுவாரு. இது என்ன தப்பு? இது என்ன வட்டியா? இது என்ன ஹராமா? இது என்ன தவறா? இப்படி ஒரு எண்ணம் சரியா தவறா? யோசித்து பாருங்க. ஊரு உலகத்துல எவ்வளவோ பொருளாதார சம்பாதிப்புக்கான வாய்ப்புலாம் இருக்கு. அதை விட்டுட்டு
நாம் நகை சீட்டு சேருவது மார்க்க ஹராம் கூட இருக்குது. 12 மாசம் கட்டுறீங்களா, 12 மாசம் கட்டி முடிச்ச உடனே என்ன கட்டணுமோ அது வாங்குறதுங்கிறது ஹலால், அது பக்கா ஹலால். நாம் என்ன செய்கிறோம், 11 மாசம் கட்டி முடிச்ச பின்னாடி கடைக்காரரு நான் வர்ற கஷ்டத்தை உணர்ந்து நான் இவ்வளவு தேர்ந்துகிட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு இருக்கிறேன், உள்ள குட்டிகளுக்காக சம்பாரிச்சு உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன், என் மீது கருணையோடு இரக்கத்தோடு 1 மாசம் போல கட்டிக்கிட்டு இருக்கிறாரா? ஒரு 100 பவுன் நகை வாங்கறதுக்கா ஒருத்தர் போற 100 பவுன் நகை 1.25 கோடி ரூபாய் வருதுங்க. 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் வருது. இந்த பொருளாதாரத்தை கொடுத்த நகை வாங்க போற இவருக்கு என்ன கொடுப்பாங்க? நமக்கு கொடுக்கிற மாதிரி செய்கொலை போல கிடையாது, உங்களுக்கு சேதாரம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் மேக்கிங் சார்ஜ் முடிச்சிடலாம், தயாரிப்பு விலை என்று. அப்ப இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி ரெடி கேஷாக 1 கோடி ரூபாய் கொடுத்து வந்து கொடுக்கறது கிடையாது. யாருக்கு கொடுக்குறா? மாசம் 1000, 5000, 10,000 கொடுக்குற நமக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம்? என்ன? ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நாம் புரிஞ்சுக்கணும். அவர்கள் அந்த முதலீட்டை வட்டி கிடைக்கக்கூடிய நிறுவனங்களில் முதலீடு செய்து அதில் வரக்கூடிய லாபத்தில் நம்மையும் கூட்டாளியாக மாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். பணம் சேகரிப்பது இப்படி ஒரு வட்டிக்குள்ள நானும் போக மாட்டேன், அதுக்கு என்ன செய்யலாம்? வட்டி கிடையாது, போனஸ் உங்களுக்காக பெனிஃபிட்டா போடுறோம். பல நேரம் அப்படிதான் பெனிஃபிட் போய் என்ன பெனிஃபிட்? மொத்தமா பணம் கொடுக்கறது பெனிஃபிட் கிடையாது, மாசம் மாசம் கொடுக்கறது பெனிஃபிட் கூட. என்ன காரணம்? உங்களை வட்டியினுடைய கூட்டாளியா மாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள், அதை புரியது கிடையாது. இன்னொரு கூட்டம் என்ன? நகையை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் நம்முடைய சமூகத்தில் மக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னதான்? நகையை வித்துடலாம் பாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நகையை வித்துட்டா யாரு திரும்ப சம்பாதிக்க முடியும்? இதுல அல்லாஹ்வுடைய ஆற்றலையே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு தவறான வழிமுறை. முதல் முறை நீங்க சம்பாரிச்சீங்கல்ல, நகையை வாங்கினீங்கல்ல, பொருளாதாரம் வாங்கினீங்கல்ல, அது யார் கொடுத்தா? உங்க அப்பா அம்மாவை கொடுத்தாங்களா, தாத்தா அம்மாவை கொடுத்தா? யார் கொடுத்தா? படைத்த இறைவன் கொடுத்தான். முதல் தடவை கொடுத்த இறைவன் 2வது கொடுக்க மாட்டானா? இது யாருடைய வழிமுறையான சிந்தனை தெரியுமா? அல்லாஹ் மறுமையில கேட்பா, முதல் தடவை உங்களை படைச்சனே, திரும்ப மீண்டும் படைக்க மாட்டேன் நினைச்சியா நீ? முதல் தடவை உங்களை நான் படைத்ததை போன்று எல்லாரையும் அழித்து விட்டு மீண்டும் உங்களை படைப்போம். அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு எதிரான ஒரு செய்தியைத்தான் இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன செய்யலாம்? அல்லாஹ் காசெல்லாம் கொடுப்பான், முதல் தடவை வாங்க போதான் காசு கொடுப்பான், நகையை விட்டுட்டா வாங்க முடியாது. அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இல்லையே, அதுதான் நம்முடைய வெளிப்பாடம். என்ன சொல்றாங்க? நகையை கொண்டு அடமானம் வச்சுட்டா வட்டி கொடுப்பாருங்கிற வட்டி பத்தியான பயமே பெரும்பாலும் இல்ல. பாய் மாசம் மாசம் நான் கூட ஒரு நகையை வச்சுட்டேன், அடமானம் வச்சு வட்டி வந்துகிட்டே இருக்குது, வட்டி சேர்ந்துகிட்டே கட்டிக்கிட்டே இருக்கிறேன், எப்படியா மீட்டிடுவேன். நகை அண்டை இருக்கு, எங்க சந்தோஷம் இருக்கு. நகை உங்கள்கிட்ட இருக்கு, நகை உங்களிடம் இருக்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களிடம் இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய கோபம், பெரும் பாவங்களில் ஒன்று வட்டி என்பது. பெரும் பாவம் செஞ்சு அந்த பெரும் பாவம் செஞ்சுட்டேங்கிற உருத்தம், கவலை, வருத்தம் இருக்குதா? மறுமை நல்லா பிடிப்பானே, என்ன பண்ண போறோம்? எந்த பயம் இன்றைக்கு நமக்கு இல்லை. நமக்கு நகை இருக்குதா, காசு இருக்குதா, பொருளாதாரம் இருக்குதா, வட்டி என்ன விதத்துல வந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கி கொண்டுதான் இருப்பேன். யோசித்து பாருங்க, உலகத்துல என்னென்னமோ செஞ்சு மோசமான வியாபாரம் செஞ்சு வட்டியின் மூலமா கரவான முறையில பொருளாதாரம் சேர்த்தாச்சு. அல்லாஹ் நம்மை படைத்தது உலகத்துல சொத்து சுகம் சேகரிப்பதற்காக, பொருளாதாரத்தினுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக, உலகத்தினுடைய இன்பங்களுக்காக நல்லா படைச்சிருக்கிறான். நம்ம படைச்ச நோக்கம் அதானே. யோசித்து பாருங்க, ஏன் படைச்சான்? பமா கலக்கத்தல் ஜின்னி வல் இன்சி இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எந்த நோக்கத்துக்கும் நான் உங்களை படைக்கவில்லை. காசு பணம் சேர்த்து இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாளை மறுமையில் வந்த உடனே அல்லாஹ் உலகத்தை கோடிக்கணக்கா சம்பாதிச்சேன், இதனை வைத்துக் கொண்டு என்ன சொர்க்கம் போன்னு சொன்னா நான் கொடுத்துருவானா? ஹராமான முறையில 1 ரூபாய் இருந்தாலும் மறுமையில் அதற்கான விசாரணை உண்டு. அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறார், நாளை மறுமையில ஏழைகள் செல்வந்தர்கள் 2 கூட்டமா இருப்பான். அதுல ஏழைகளை 500 ஆண்டுகளுக்கு முன்பா சொர்க்கம் போயிடுவாங்க. கேள்வி எல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க சில கேள்விகளோடு. அடுத்து செல்வந்தர் இருக்கிறாங்கல்ல, ஏன் 500 ஆண்டு காலம் விசாரணைக்கு பின்பா சொர்க்கம் போறாங்க? அந்த 500 ஆண்டு காலம் உலகத்தில்
உன்னுடைய வருமானம் எப்படி வந்தது, அதை எப்படி செலவு செய்தாய், ஜகாத்து கொடுத்தியா, ஹஜ் செஞ்சியா, நன்மை அமல் செஞ்சியா, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுத்தியா, எல்லா விசாரணையும் இருக்கும். ஒரு நாளைய மறுமையில் தப்ப முடியாது. வருமான உலகத்துல வந்துருமே. இந்த வருமானம் வைத்துக் கொண்டு இறைவா எனக்கு மறுமையில கப்பல் சொல்ல முடியுமா? மறுமையில புலம்பக்கூடிய புலம்புடைய சொல்லி காட்டுறா, மா ஆவுனா அன்னி மாலியா, என்னுடைய இந்த செல்வம் என்னை பாதுகாக்கலையே. உலகத்தில் செல்வம் வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருந்தேன். இந்த செல்வத்தின் மூலமாக நாளை மறுமையில எப்படியாவது தப்பிச்சு நினைச்சேன். இந்த செல்வம் என்னை பாதுகாக்கலே, மறுமையில ஒண்ணுமில்லாம் ஆயிடுச்சே என்ற அந்த இழிவான நிலை வந்துவிடக் கூடாது என்றால் வட்டி என்ற அந்த கொடும் பெரும் பாவத்துக்கு பின்னால் சென்று விடக்கூடாது. அல்ல எவ்வளவு வரம் நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு நேரத்திலையும் பலவிதமான கஷ்டங்கள் படக்கூடிய நேரத்தில் அல்ல உதவி செய்யலையா? நேர்வழி எல்லாம் கொடுக்கலையா? நரகத்தை விட்டு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறை எல்லாம் கொடுக்கலையா? எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கூட இந்த பொருளாதாரம், காசு, பணம் என்று வரக்கூடிய நேரத்துல மட்டும் அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு வேண்டவே வேண்டாம். வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றை ஆழமாக மனதில் பதிவித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொல்லி காட்டுவார். ஒரு அடியா ஒரு பயணமாக வெளியூருக்கு பயணம் போயிட்டு இருக்கிறார். ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ பயணம் போயிட்டு இருக்கிறார். பயணம் செல்லக்கூடிய அந்த சூழல் என்பது பாலைவன பிரதேசம் என்பதனால அவருடைய மேலாம் மண்ணா புழுதி படிஞ்சிருச்சு. மேலு உடலை எல்லாத்தையும் மண்ணா புழுதி படிஞ்சிருக்கு. இறைவனத்துல யாரப்பே அழைக்கிறார். என்னுடைய இறைவா என்று கையை வந்து இறைவனை பிரார்த்திக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அந்த அடியானுடைய பிரார்த்தனையை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏன்? தூசிப்பட்ட அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா? அல்லாஹ் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அந்த அடியான் யார் என்றால் அவனது ஆடை ஹராமான முறையில் வந்த ஆடை, அவன் சாப்பிடக்கூடிய உணவு ஹராமான முறையில் வந்த உணவு, அவன் குடிக்கக்கூடிய தண்ணீர், தாகத்துக்கான பானம் குடிக்கிறாரு, அதுவும் ஹராமான முறை, அவனுடைய வாகனம் ஹராம். இப்படி எல்லாமே ஹராமான முறையில் இருந்து கொண்டு அவன் இறைவனிடத்துல என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை இறைவன் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். வட்டியின் மூலமாக காசு பணம் சேர்ந்துருச்சு, நான் ஜக்காத்து கொடுக்க போறேன்னு ஒருத்தர் வர்ற, உலகத்தை கொடுத்துருப்பா நல்லா ஏத்துக்க மாட்டோம். என்ன பொருளாதாரம்? இந்த பொருளாதாரத்தை கொடுத்து உனக்கு நான் மறுமையில ஜக்காத்து கொடுத்துங்கிற கணக்கு எழுத முடியுமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு, என்ன முறையிலமா ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தீங்க? வட்டியை வர பண்ணு, அதுல வரக்கூடிய வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தேன். என்னதான் இருந்தாலும் நமக்கு இன்னும் தீமைதான் அதிகரிக்குமே தவிர நன்மை வர. எல்லா இடத்துலயுமே எல்லா நேரத்திலையுமே அல்லாஹ்வுடைய அருள் மட்டும்தான் நம்மை உலகத்திலும் பாதுகாக்கும், மறுமையிலும் பாதுகாக்கும். எந்த இடத்தையும் உலகத்தை விட்டு தடம் புரண்டவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை புறக்கணித்தவராக நாம் உலகத்தில் வாழ்ந்தால் உலகத்தில் மோசமான சூழல் கிடைக்கலாம். உலகத்தில் நிம்மதியா வாழ்ந்து மறுமையில் நஷ்டவழியா மாறக்கூடிய ஒரு இழிவான உண்டாயிடும். நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நேரத்தையும் மன்னோட கையெழுந்துறோம்ல, இறைவான செல்வத்தை கூட, பொருளாதாரம் கூட, குடும்பத்தை நிம்மதியா இருக்கணும், எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது, ஆரோக்கியம் உடலக்கூடாது, எல்லாம் கேட்கும். கேட்கக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய பொருளாதாரம் தூய்மையான முறை இல்லாத ஒரு பொருளாதாரமான ஹராமான முறை வந்த பொருளாதாரமாக இருந்தால் நம்முடைய பிரார்த்தனை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை புரிந்து கொண்டு எல்லா நேரங்களிலுமே இறைவனது அருளை வேண்டி அதற்காக உழைத்து கலாலான முறையில் நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டி அதன் மூலமாக நாளை வரை வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரர்கள், நிர்வாக சார்பான இரண்டு அறிவிப்புகள். சென்ற வாரம் புதுவையில் நடந்த இஸ்திமா நிகழ்ச்சி போன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கையில நடக்கிறது. அதற்காக வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும்
கேள்வி நிகழ்ச்சி, பயான நிகழ்ச்சி ஒரு நாள் முழுவதுமாக மார்க்கத்தோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. விரும்பக்கூடிய சகோதரர்கள் நிர்வாகத்தில் வந்து ஒரு பேரை பூர்த்தி செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இரண்டாவதாக ஒரு 3 நபர்கள் நம்மிடத்துல உதவிகள் கேட்டு வந்திருக்காங்க. முதலாவதாக ஒவ்வொரு சூழலையும் முதலில் பாருங்க. ஒரு நபர் பைக்கில் போகும்போது விபத்தாகி மூட்டு உடைந்து மாற்று அறுவை சிகிச்சை செய்து ஒரு சூழல்ல சிரமத்தோடு ஒரு கவலையான நிலையில மருத்துவ உதவி கேட்டு ஒரு நபர் இருக்காங்க. இன்னொரு நபர் யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆகி அதன் மூலமான பாதிப்பு ஏற்பட்டு நல்லா நடந்து கொண்ட உடனே படுத்த படுக்கையாக மாறக்கூடிய ஒரு சூழலையும் மருத்துவ உதவிகள் வந்திருக்காங்க. அதே மாதிரியாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய கீழச்சாலை பகுதியில் யூபிஎஸ்டைய பேட்டரி வெடித்து அதன் மூலமாக பல்வேறு பொருட்கள்லாம் சிதைந்து பல்வேறு சிக்கல்ல உண்டாகி அதன் மூலமான வாழ்வாதாரத்துக்காக நம்முடைய உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. இவரெல்லாம் கேட்கக்கூடியதை 2வது பார்ப்பதற்கு முன்பாக முதலாவதாக நமக்கு இந்த சூழலை கொடுக்கலைங்கிறத முதல்ல அவங்க வரைய வச்சுக்கணும். அவங்க கஷ்டப்படுறாங்க, பைக்ல போய் கீழே விழுந்தா. இன்னைக்கு நான் எத்தனை வருஷமா பைக்ல போட்டுருக்கிறேன், என்னுடைய கார் ஆரோக்கியமா இருக்கு, என்னுடைய தலை ஆரோக்கியமா இருக்கு. நேற்று ஒரு வீடியோ பார்க்கும்போது பைக்ல எனக்கு என்ன சும்மா போயிட்டு இருக்கிறாரு, மேல இருந்து ஒரு கல்லு கீழே விழுந்து அதன் மூலமா அந்த ஸ்பாட் அவுட். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய தவணை அவகாசம் என்பது மிக மிக குறைவு. நம்முடைய தவணை வருவதற்கு முன்பாக இறைவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தின் மூலமாக நன்மையில் அதிகமாக சம்பாதிக்கணும். இது மாதிரி சிரமத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் தான் நம்ம இடத்துல பொருளாதார உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நம்மால் முடிந்த பொருளாதாரமே கொடுத்து உதவி பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுவாங்க, நாளை மறுமையில நரகத்துல வேதனையை தப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஒரு பேரிச்சம்பளம் இருக்குல்ல, ஒரு பேரிச்சம்பள துண்டை தர்மமாக கொடுத்தாவது நாளை மறுமையுடைய வேதனை தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் முடிந்த வரைக்கும் நம்முடைய பொருளாதார உண்மையான முறையில கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய நலனை நாளை நாம் பொருளாதாரம் கொடுத்து அதன் மூலமாக நாளை மறு வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை பல இறைவன் நம் மயற்புகள் புரிவானாக. வாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.